ஆலம் விழுது, அவுரி இலை, மஞ்சள் கரிசாலை இந்த பொருட்களை நன்றாக விழுதுபதமாக அரைத்து கட்டி, வீக்கம் இவற்றின் மீது பற்று போடும்போது அந்த கட்டி, வீக்கம் உடனடியாக குறையும். புண்கள் இருந்தால் அந்த புண்கள் விரைவாக ஆறும். அவுரி இலையானது தலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள அரிப்பு, நமைச்சல் இவற்றை போக்குவதற்கும் முடி வளர்ச்சி அதிகரிப்பதற்கும் அதிக அளவில் பயன்படுகிறது. முடி வளர்ச்சி குறைவாக இருப்பவர்கள் அவுரி இலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி செடியின் இலை, ஆலம் விழுது, கார்போக அரிசி இவற்றை தேங்காய் எண்ணெயில் தைலமாக காய்ச்சி அந்த தைலத்தை தலையில் தடவி வரும்போது தலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள அரிப்பு, நமைச்சல் இவற்றை போக்குவதற்கும் நம் முடிக்கு ஒரு அழகான கருப்பு நிறத்தை கொடுப்பதற்கும் அவுரி இலை அதிக அளவில் பயன்படுவதால் நாம் இங்கே அவுரி இலையையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் மருதாணி. மருதாணி செடியில் உள்ள அனைத்து பாகங்களுமே அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. மருதாணி செடியில் உள்ள பூவானது தூக்கம் வரவில்லை என்றால் இரவில் அந்த மருதாணி பூவை எடுத்து முகர்ந்து கொண்டிருக்கும் போது தூக்கம் நன்றாக வரும். கண்களில் சிவப்பு, கண் மங்கல், கண் பார்வை குறைவு இது போல பாதிப்புகள் இருந்தால் மருதாணி பூவை எடுத்து தீநீராக்கி அந்த நீரை கொண்டு கண்களை கழுவி வரும்போது கண் பார்வை பிரகாசமடையும். மருதாணி செடியின் வேர்பட்டியானது கால் ஆணியை போக்கக்கூடியது. மருதாணி வேர்பட்டியை நன்றாக அரைத்து கால் ஆணி உடையவர்கள் அந்த கால் ஆணி உள்ள இடத்தில் வைத்து ஒரு துணியை போட்டு கட்டி வரும்போது கால் ஆணி படிப்படியாக குறையும். மருதாணி விதையானது காற்றில் உள்ள கிருமிகளை அழித்து ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்தி நம் சுவாச உறுப்புகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. மருதாணி இலையில் உள்ள சத்துக்கள் இரத்தத்தில் உள்ள மாசுகளை வெளியேற்றுவதற்கும் தலைப்பகுதியில் புண்கள், அரிப்பு, பொடுகு இவற்றை போக்குவதற்கும் அதிக அளவில் பயன்படுகிறது. இங்கே நாம் இயற்கையிலே ஒரு சாயம் தயாரிப்பதற்கு மருதாணி இலை அதிக அளவில் பயன்படுவதால் நாம் மருதாணி இலையையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் தாண்டிக்காய். தாண்டிக்காயில் பீட்டா சிஸ்டோஸ்டரால் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் உள்ளது. இந்த தாண்டிக்காயானது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு அதிக அளவில் பயன்படுகிறது. கணையத்தில் உள்ள பீட்டா செல்களை தூண்டி இன்சுலின் சுரப்பை சமன்படுத்தி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. தலைப்பகுதியில் வரக்கூடிய அரிப்பு, பொடுகு, நமைச்சல் இவற்றை சரி செய்வதற்கும் ஒரு இயற்கையிலே தலை சாயம் தயார் செய்வதற்கும் அதிக அளவில் தாண்டிக்காய் பயன்படுவதால் இங்கே தாண்டிக்காயையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் பீட்ரூட் சாறு. பீட்ரூட் சாறில் இரும்புச்சத்து, ஃபோலிக் அமிலச்சத்து மிகுதியாக உள்ளது. இந்த சாறை தலைக்கு போடும்போது தலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள புண்களை ஆற்றும், இரத்தத்தை சுத்தம் செய்யும், அமோனியாவால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை சரி செய்து உடலை காப்பதற்கும் தலைமுடிக்கு ஒரு நிறத்தை கொடுப்பதற்கும் அதிக அளவில் பீட்ரூட் சாறு பயன்படுவதால் இங்கே பீட்ரூட் சாறையும் எடுத்து வைத்துள்ளோம். இந்த பொருட்களை கொண்டு தலைமுடிக்கு போடுவதற்கு ஒரு சாயம் தயார் செய்ய போகின்றோம். இந்த ஹேடை தயார் செய்யும் விதத்தை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். அன்பான நேயர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் நாட்டு பன்னீர் ரோஜா. தலைவலி அதிகமாக இருக்கும்போது பன்னீர் ரோஜா இதழ் ஒரு பிடி, சிறிய அளவு சந்தனம் இவற்றை பன்னீர் விட்டு அரைத்து நெற்றி பகுதியில் பற்று போடும்போது உஷ்ணத்தால் ஏற்பட்டுள்ள தலைவலி படிப்படியாக குறையும். நாவறட்சி, அதிக தாகம் இவை இருக்கும்பொழுது பன்னீர் ரோஜா இதழ்களை தேனில் அரைத்து சுவைத்து கொண்டிருக்கும்போது நாவறட்சி நீங்கும், சுவையின்மை நன்றாக இருக்கும். சுவை மொட்டுக்கள் பாதிப்படையும் போது சுவை தெரியாது. அந்த சுவையின்மையை போக்குவதற்கு இந்த மருந்து பயன்படக்கூடியது. அதிக தாகம் இருந்தால் இந்த பன்னீர் ரோஜா இதழ் மற்றும் தேன் இவை இரண்டையும் ஒன்றாக அரைத்து வாயில் அடக்கி கொண்டு உமிழ்நீரை முழுங்கி கொண்டிருக்கும் போது அந்த அதிக தாகமானது படிப்படியாக குறையும். உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது பன்னீர் ரோஜா இதழ் ஒரு பிடி, அரைச்ச சந்தனம் கால் தேக்கரண்டி இவற்றை பன்னீர் விட்டு நன்றாக அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது உடல் உஷ்ணம் படிப்படியாக குறையும், உடல் குளிர்ச்சி அடையும். கண்களை சுற்றி கருவளையம் இருக்கும். அந்த கருவளையத்தை போக்குவதற்கு பன்னீர் ரோஜா இதழை நன்றாக அரைத்து கண்களை சுற்றி பற்று போடும்போது
அந்த கண் கருவளையம் படிப்படியாக குறையும். முக வசீகரம் பெறுவதற்கு பன்னீர் ரோஜா இதழ், சந்தனம், குங்குமப்பூ இவற்றை பன்னீர் விட்டு நன்றாக அரைத்து முகத்தின் மீது பூசி வரும்போது முகத்தில் ஏற்படக்கூடிய மாசு, மருக்கள், கருப்பு புள்ளிகள் இவற்றை நீக்கி முகமானது வசீகர தோற்றமுடன் காட்சியளிக்கும். வயிற்றுப்புண் அதிகமாக இருக்கும்போது வாயில் அச்சரம் ஏற்படும். அந்த வயிற்றுப்புண்ணையும் வாய் அச்சரத்தையும் போக்குவதற்கு குல்குந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. குல்குந்தை காலை வெறும் வயிற்றில் அரை தேக்கரண்டி அளவிற்கு சாப்பிட்டு கொண்டு வரும்போது வயிற்று பகுதியில் ஏற்பட்டுள்ள உஷ்ணம் படிப்படியாக குறையும். அந்த புண்களும் விரைவாக ஆறும். வயிற்று பகுதியில் உள்ள புண்கள் ஆறும்போது வாய் அச்சரமும் படிப்படியாக குறையும். குறிப்பாக நாட்டு பன்னீர் ரோஜா இதழ் கணையத்தில் ஏற்பட்டுள்ள கட்டி, வீக்கம் இவற்றை போக்குவதற்கும் கணையத்தை பாதுகாப்பதற்கும் நமக்கு பன்னீர் ரோஜா அதிக அளவில் பயன்படுவதால் நாட்டு பன்னீர் ரோஜா இதழ்களையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் மருதம்பட்டை பொடி. தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள சொறி, சிரங்கு, கரப்பான் இவற்றை போக்குவதற்கு மருதம்பட்டை பொடி 1/4 தேக்கரண்டி, வேப்பம்பட்டை பொடி 1/4 தேக்கரண்டி, ஆலம்பட்டை பொடி 1/4 தேக்கரண்டி இவற்றை நன்றாக கலந்து காலை, மதியம், இரவு 3 வேளையும் நெய்யில் குழைத்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சரி செய்யும். தோலிற்கு ஒரு அழகான நிறத்தை கொடுக்கும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாயின் பொழுது வலி வரும். அந்த வலியை போக்குவதற்கு மருதம்பட்டை பொடி பயன்படுகிறது. மாதவிடாயின் பொழுது ஏற்படக்கூடிய வலியை போக்க மருதம்பட்டை பொடி 1/4 தேக்கரண்டி, சதகுப்பை 1/4 தேக்கரண்டி, மரமஞ்சள் 1/4 தேக்கரண்டி இவற்றை நன்றாக மோர் விட்டு அரைத்து காலை, மதியம், இரவு 3 வேளையும் நெல்லிக்காய் அளவிற்கு சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது பெண்களுக்கு மாதவிடாயின் பொழுது ஏற்படக்கூடிய வயிற்று வலியை சரி செய்யும். கர்ப்பப்பையை சுத்தி செய்வதற்கு அதிக அளவில் மருதம்பட்டை பொடி பயன்படுகிறது. கர்ப்பப்பையை சுத்தி செய்வதற்கு மருதம்பட்டை பொடி 1/4 தேக்கரண்டி, பழைய புளி 1/4 தேக்கரண்டி, அசோகப்பட்டை பொடி 1/4 தேக்கரண்டி, கரியபோளம் ஒரு சிறிய அளவு, அதாவது சுண்டைக்காய் அளவிற்கு இவற்றை நன்றாக நெய்யில் வதக்கி சுண்டைக்காய் அளவிற்கு உருண்டை உருட்டி தினசரி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு உருண்டை என்ற எண்ணிக்கையில் சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது கர்ப்பப்பையில் ஏற்பட்டுள்ள வலிகளை சரி செய்யும். கட்டிகளை கரைத்து வெளியே தள்ளும். கர்ப்பப்பையை பாதுகாப்பதற்கு மருதம்பட்டை அதிக அளவில் பயன்படக்கூடியது. உடல் உஷ்ணமாக இருக்கும் பொழுது வயிற்று பகுதியில் புண்கள் ஏற்படும். அந்த புண்களை போக்குவதற்கு மருதம்பட்டை பொடி பயன்படுகிறது. மருதம்பட்டை பொடியை நெய்யில் குழைத்து தினசரி காலையில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது குடல் புண்களை ஆற்றும். பித்தப்பை, மண்ணீரல், கல்லீரல், கணையம் இவற்றில் ஏற்பட்டுள்ள கட்டி, வீக்கம், கற்கள் இவற்றை சரி செய்து வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகளை பாதுகாப்பதற்கு மருதம்பட்டையானது அதிக அளவில் பயன்படுகிறது. கணையத்தை பாதுகாப்பதற்கு மருதம்பட்டை பொடியை மோரில் கலக்கி தினசரி காலையில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது கணையத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சரி செய்யும். இங்கே கணையத்தை பாதுகாப்பதற்கு மருதம்பட்டை பொடி பயன்படுவதால் நாம் மருதம்பட்டை பொடியையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் தாண்டிக்காய். தாண்டிக்காயில் பீட்டா சிஸ்டோஸ்டிரால் என்ற வேதிப்பொருள் இருக்கிறது. இந்த வேதிப்பொருளானது கணையத்தில் உள்ள பீட்டா செல்களை உற்பத்தி செய்து இன்சுலினை சுரக்க செய்யும். இன்சுலின் சமநிலையில் இருக்கும்பொழுது சர்க்கரை நோய் வராமல் பாதுகாக்கப்படும். கணையத்தை பாதுகாப்பதற்கு தாண்டிக்காய் பொடி அதிக அளவில் பயன்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தாண்டிக்காயில் செஃபுலின் அமிலம், எலாஜிக் அமிலம் போன்ற அமிலங்கள் உடல் உறுப்புகளை பாதுகாப்பதற்கும் புற்றுநோய் வராமல் பாதுகாப்பதற்கும் பயன்படுகிறது.